இப்போ ரொம்ப நாளாக இப்படி ஒரு சக்ஸஸ் தான் எதிர்பார்த்தோம் அப்படிங்கிறப்போ அது கிடைக்கும் போது அது எல்லாமே பயங்கரமாக அனுபவிக்கோ எக்ஸ்பிரஸ் பண்ணவோ தானே விரும்புவாங்க. நீங்கள் எப்படி அதை ஒரு மாதிரி கண்ட்ரோல்டாக லிமிட்டடாக வச்சுக்கிறீங்க? எமோஷனலாக இருக்குன்றீங்க, என்ன கைண்ட் ஆஃப் எமோஷன்? எப்படி சொல்கிறது, இந்த இந்த இவ்வளோ பெரிய பாராட்டு இருக்குல்ல, யுனானிமஸாக ஒரு பாராட்டு வந்து நெக்ஸ்ட் கட்டமாக இட் லீட்ஸ் டு எக்ஸ்பெக்டேஷன். அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப கான்ஷியஸ் ஆகும். அங்கேருந்து தான் நம்மளோட பிரச்சனை ஆரம்பிக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கு அந்த அந்த இந்த எக்ஸ்பெக்டன்சிக்குள்ளே நான் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் பாட்டுக்கு சில்லாக இதுக்கு முன்னாடி எப்படி வேலை பார்த்தனோ அதே வேலையை பார்க்கணும். அப்போ நம்ம கிரவுண்டடாக இருக்கிறதுக்கு வேலை வந்து இது சக்ஸஸை கன்சியூம் பண்ணாமல் இருக்கிறது தான் நான் நம்புகிறேன். ஹாப்பி. ஏன்னா ஒரு படம் ஜெயிச்சா பல பேர் ஜெயித்த மாதிரி அதில் நானும் ஒருத்தன். பட் ஸ்டில் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு நம்ம உண்மையிலேயே பயங்கரமாக தான் நடிக்கிறோமோ அப்படின்னு நம்மளுக்கே வரும்ல ஒன்று. அதெல்லாம் இல்லை. இங்கே யார் யார் இருந்திருக்காங்கன்னு யோசித்தாலே நம்ம ஒன்றும் பண்ணல அப்படிங்கிறது.